Hello, good morning students. Welcome to our EVS class. In EVS class, we are learning Unit 2. Our Unit 2 topic is organ systems and diseases. Am I right? In last class, we all have learned about respiratory system. What is the main function of respiratory system? Then parts of respiratory system. What are the parts of respiratory system? Yes, very good. Nostrils, nasal cavity, pharynx, trachea, lungs, bronchi, bronchioles, alveoli, diaphragm. Am I right? These 9 are parts of our respiratory system. Am I right? Okay. What does mean by inhalation? What is the process of inhalation? Yes, the process of taking in air through our nose is called breathing in or inhalation. Am I right? நம்ம nose வழியா air take in பண்றது தான் inhalation. Okay. What is exhalation? Very good. The process of giving out air through our nose is called exhalation. Am I right? Inhale பண்ண air, take in பண்ண air, exhale பண்ணுறது, giving out air வெளியே அனுப்புறது தான் exhalation process. Okay. Okay. Airல 2 types of gases இருக்கு. What are the gases present in air? Yes, oxygen and carbon dioxide. Am I right? We take which air? Yes, we take air rich in oxygen. We give out air rich in carbon dioxide. ஆமாவா? எந்த ஏரில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கோ அந்த ஏரில் இருக்க ரிச் ஆக்சிஜன் இருக்க ஏரை நம்ம டேக்கின் பண்ணிப்போம். கார்பன் டை ஆக்சைடு ரிச்சாக இருக்க ஏரை கிவ் அவுட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஓகே. நம்ம ஹியூமன் பாடியில் ப்ரீத்திங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். எஸ், வெரி குட். நம்மளோட செஸ்ட் இருக்குல்ல, ஆமாவா, நம்மளோட செஸ்டில் 2 லங்ஸ் இருக்குது. ஆமாவா, அந்த லங்ஸ்க்கு கீழே ஒரு ஃப்ளாட் மசில் இருக்குது. த ஃப்ளாட் மசிலோட நேம் என்ன? டயஃப்ராம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மசில் அட்டாச்டு டு த லங்ஸ்? டயஃப்ராம். ஆமாவா, அந்த டயஃப்ராம் மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது உங்கள் லங்ஸ் புல் டவுன் ஆகும். ஆமாவா, லங்ஸ் புல் டவுன் ஆகும்போது உங்களோட போன், என்ன போன்? ரிப்கேஜ் போன் வந்து அவுட்வர்டில் மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? உள்ளே இருக்க லங்ஸில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா, அப்போது நீங்கள் ஏரை உங்கள் நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணுவீங்க. ஆமாவா. நெக்ஸ்ட் எக்ஸ்ஹேல் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? எஸ், அந்த ஃப்ளாட் மசில் டயஃப்ராம் வந்து ரிலீஸ் ஆகும்போது உங்களோட லங்ஸ் புல் அப் ஆகும். ஆமாவா, புல் அப் ஆகும்போது உங்களோட ரிப்கேஜ் போன் வந்து இன்வர்டில் மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இன்வர்டில் மூவ் ஆகும்போது உங்களோட லங் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுற லங் ஸ்பேஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? உங்களோட ஏர் கிவ் அவுட் ஆகிடும், எக்ஸ்ஹேல் ஆகிடும். உங்களோட லங்ஸில் இருக்க ஏர் எக்ஸ்ஹேல் ஆகிடும். எக்ஸ்ஹேல் ஆகிற ஏரில் எந்த கேஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது? எஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆ breathing. Am I right? Okay. Parts of respiratory systemல நம்மளோட ஏர் எப்படி ப்ராசஸ் ஆகுது? எஸ், நம்ம ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரில்ஸ், நம்ம நோஸில் இருக்க 2 நாஸ்ட்ரில்ஸ் வழியாக ப்ரீத்துன்னு பண்ணுவோம். ஆமாவா, நாஸ்ட்ரில்ஸில் ஒரு ஹேர் பார்ட்ஸ் இருக்குது. ஆமாவா, ஹேர் இருக்குது. அந்த ஹேர் பேர் என்ன? வாட் இஸ் த ஹேர் கால்? சிலியா. ஆமாவா, அந்த சிலியா தான் ஏரில் இருக்க டஸ்ட்டை ட்ராப் பண்ணிக்கும். ஓகேவா, நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து நேசல் கேவிட்டிக்கு போகும். எங்கே போகும்? நேசல் கேவிட்டிக்கு போகும். நேசல் கேவிட்டியில் என்ன ஆகும்? ஏர் வந்து மாய்ஸ்டன் ஆகும். ஓகேவா, ஏர் கெட்ஸ் மாய்ஸ்டன் இன் நேசல் கேவிட்டி. நேசல் கேவிட்டி பாசஸ் த ஏர் டு த ஃபேரிங்ஸ். am I right? ஃபேரிங்ஸ்லேருந்து எங்கே போகும்? ட்ரக்கியாவுக்கு. ஃபேரிங்ஸ் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஃபேரிங்ஸ்லேருந்து ட்ரக்கியாவுக்கு ஏர் பாஸ் ஆகும். ஓகே, ட்ரக்கியா தான் நம்மளோட வின் பைப். ஓகேவா, அந்த ட்ரக்கியாவிலேருந்து தான் நம்மளோட 2 லங்ஸ் இருக்குல்ல, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் லங்ஸ் இருக்கோ, அந்த லங்ஸ்க்கு ட்ரக்கியா வழியாக தான் போகும். எப்படின்னா, ட்ரக்கியா வந்து 2 ப்ராங்கையாக டிவைட் ஆகும். ட்ரக்கியா வந்து 2 ப்ராங்கையாக டிவைட் ஆகும். நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்க லங்ஸ் தான் வந்து மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஆமாவா, நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்க
லங் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயின் ஆர்கன். ஓகே, லங்ஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும், ஸ்பான்ஜியாக இருக்கும். ஏன் லங்ஸ் ஸ்பான்ஜியாக இருக்குன்னா லங்ஸில் ஏர் ஸ்பேசஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் பிளட் கேபிலரிஸ் ஃபில்டு வித் பிளட்டோட பிளட் கேபிலரிஸ் இருக்குது. ஸோ அதனால லங்ஸ் எப்படி இருக்கும், ஸ்பான்ஜியாக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரக்கியாலேருந்து லங்ஸ்க்கு போகும். லங்ஸ்க்கு எப்படி போகும்னா லங்ஸில் ட்ரக்கியா வந்து 2 types of bronchi டிவைட் ஆகும். ஆமாவா, ரைட் ப்ராங்கஸ் லெஃப்ட் ப்ராங்கஸ்னு. அந்த ப்ராங்கஸ் மூலயமா தான் ஏர் ட்ரக்கியாலேருந்து லங்ஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னாகும், ப்ராங்கஸ் வந்து எகெயின் ஃபர்தராக நிறைய பிரான்ச்சஸ், டைனி பிரான்ச்சஸாக, ஸ்மால் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகிருக்கு. அது bronchioles. It is called bronchioles. Okay, next bronchioles எப்படி terminate ஆகும்னா tiny air sac terminate ஆயிருக்கு. அந்த tiny air sacs என்ன சொல்லுவோம், alveoli. alveoliல very thin wall இருக்கும். ஓகேவா, alveoli have very thin walls. okay, நெக்ஸ்ட்டு டயஃப்ராம்னா உங்கள் லங்ஸை எது ப்ரொடெக்ட் பண்ணுது, ரிப்கேஜ். ஆமாவா, அந்த லங்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட் என்னென்னா ஒரு லார்ஜ் ஃப்ளாட் மசில்ஸ் வந்து அந்த லங்ஸை அண்டரில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னது, டயஃப்ராம். தட் மசில் இஸ் கால் டயஃப்ராம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் லேர்ன் பண்ணோம். ஆமாவா. ஓகே, மிஸ் வந்து நேற்று உங்களுக்கு ஒர்க்ஷீட் 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஹாவ் யூ ஆல் டன் யுவர் ஹோம்ஒர்க்? Have you all done your homework, students? Very good. Now I'll give you 1 minute time to check your answers with my answer. Okay, your time starts now. Quick students, only few more seconds, check it fast. Okay, have you all checked? Next, I gave you worksheet 3 as your homework. Am I right? Have you all done your homework in worksheet 3? I'll give you 1 minute time to check your answers correct or not with my answer. Okay, your time starts now. Students, only few more minutes, check it fast. Okay students, what is your A question? Nostrils are present in the dash. ஆமாவா, nostrils எங்கே இருக்கும், நோஸில். ஆமாவா, நோஸில் நம்மளோட ஹியூமன் பீங்ஸ் நோஸில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் தான் என்னது, நாஸ்ட்ரல்ஸ். ஓகே, ஸோ நாஸ்ட்ரல்ஸ் எங்கே இருக்குது, நம்மளோட நோஸில் இருக்குது. நெக்ஸ்ட் B question. Pharynx is present between the dash and the dash. Pharynx is present between the dash and the dash. Yes,
pharynx எங்கே இருக்குது? நம்மளோட nasal cavityக்கும் tracheaக்கும் நடுவில் இருக்குது. ஆமாவா? pharynx எங்கே இருக்குது? நம்ம nasal cavityக்கும் tracheaக்கும் நடுவில் டியூப் மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட nasal cavityயும் tracheaவையும் எது கனெக்ட் பண்ணுது? which is connecting our nasal cavity and trachea? Pharynx. ஆமாவா? ஓகே, நெக்ஸ்ட். diaphragm is a dash which helps us to dash. diaphragm is a muscle. ஆமாவா? diaphragm வந்து muscle. நம்மளோட lungs கீழே ஒரு flat muscle lungs சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த flat muscle நேம் என்ன? diaphragm. ஓகே, ஸோ இது எதுக்கு ஹெல்ப் ஆகுது? எஸ், டு ப்ரீத். ஏன்னா டயஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆகிறனால தான் லங்ஸ் புல் டவுன் ஆகுது. ஆமாம், லங்ஸ் புல் டவுன் ஆகிறனால ரிப்கேஜ் அவுட்வர்டில் மூவ் ஆகி நம்மளோட லங்ஸ், ஆமாவா, லங்ஸில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்கு இந்த டயஃப்ராம் மசில் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் டி கொஷின். Alveoli is an dash like structure. Yes, alveoli is an air sac like structure. Air sac. Okay, ஏன்னா alveoli தான் நம்ம breathe in பண்ணுற air, alveoli தான் ஃபைனலாக நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் போய் ரீச் ஆகுது. ஓகேவா? அது எப்படி இருக்கும்? sac. ஏன்னா sac அப்படிங்கிறது it is a thing through which we can put many materials and we can save it. ஓகேவா? ஒரு sack அப்படின்னா நம்ம சாக்கு பை சொல்லுவோம்ல, it is a sack. ஏன்னா அதில் நம்ம நிறைய திங்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ alveoli is an air sac like structure. Okay, lungs. Equation. lungs are located on both sides of the chest cavity. ஆமாவா? lungs எங்கே இருக்குது? நம்மளோட both sides of chestல இருக்குது. ஸோ lungs are located at both sides of the chest cavity. When the diaphragm contracts, it dash the lungs down and air and dash at the lungs. ஏமாவா? diaphragm வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது லங்ஸை புல் டவுன் பண்ணும். புல் டவுன் பண்ணுறதுனால ஏர் எங்கே என்ட்ராகும்? லங்ஸ்க்கு என்ட்ராகும். ஓகேவா? நெக்ஸ்ட், the trachea is divided into two tubes called bronchi. ஆமாவா? trachea தான் டூ டியூப்ஸாக டிவைட் ஆகி லங்ஸோட கனெக்ட் பண்ணுது. ஆமாவா? அந்த டூ டியூப்ஸ் என்னது? bronchi. ஓகே, நெக்ஸ்ட், when the diaphragm expand ஆகும்போது என்ன ஆகும்? எஸ், இட் pushes the lungs up. ஆமாவா? லங்ஸை மேலே புஷ் பண்ணும். ஸோ லங்ஸை புஷ்அப் ஆகிறனால ஏர் என்ன ஆகும்? சென்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ். ஏர் லங்ஸில் ஏற்கனவே டேக்கின் பண்ண ஏர் இப்போ கிவ் அவுட் ஆகிடும். ஓகேவா? Next, the trachea is also known as windpipe. Trachea is also known as windpipe. Next, the nasal cavity has dash that moistens the air going inside. ஆமாம், nostrils வழியாக breathe in பண்ணுற air next nasal cavity போகும். அங்கே nasal cavityயில் air வந்து moisten ஆகும் because of the mucous membrane present in our nasal cavity. nasal cavityயில் mucous membrane இருக்குது. ஸோ அந்த mucusனால நம்ம breathe in பண்ணுற air moisten ஆகி தான் நேசல் கேவிட்டியிலேருந்து எங்கே போகும்? நெக்ஸ்ட்டு எஸ், pharynx. pharynxலேருந்து ட்ரக்கியாவுக்கு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட், த சிலியா ட்ராப் டேஷ் ப்ரெசன்ட் இன் த ஏர். சிலியா எங்கே இருக்குது? எஸ், சிலியா நம்மளோட நாஸ்ட்ரில்ஸில் இருக்குது. சிலியா வந்து நாஸ்ட்ரில்ஸில் இருக்க ஹேர் தான் என்ன சொல்லுவோம்? சிலியா. ஸோ நாஸ்ட்ரில்ஸில் இருக்க ஹேர் என்ன பண்ணும்? ஏரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ட்ராப் பண்ணிக்காமா. ஸோ சிலியா ட்ராப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் presence in the air. Okay, next, number 2, give reason lungs are pink in color. lungs வந்து ஏன் pink in colorல இருக்கு? எஸ், லங்ஸில் நிறைய என்ன இருக்கு? large number of blood capillaries filled with blood. ஆமாவா? லங்ஸில் நிறைய large number of blood capillaries filled with blood இருக்குது. ஸோ அதனால தான் லங்ஸ் எப்படி இருக்குது? பிங்க் கலரில் இருக்குது. ஸோ lungs are pink in color due to the presence of large numbers of blood capillaries filled with blood. Okay, have you all done? Very good, students. Okay, today we are going to see working of the respiratory system. Okay, last class we all learned parts of the respiratory system. Today we are going to learn working of the respiratory system. So those who are having reader, take SR3. Take SR3. Those who are not having reader, look at the screen of your phone. Okay, so we are going to learn working of the respiratory system. How our respiratory system working அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா?
The respiratory system works in 3 main steps. Okay, respiratory system 3 main steps la work ஆகுது. Okay, number 1 inhalation, number 2 exchange of gases, number 3 exhalation. Okay வா, first inhale பண்றோம், inhale பண்ணதுக்கு அப்புறம் gases exchange ஆகுது. ஆமாவா, ஏன்னா உள்ளதான் லங்ஸ்ல போயிட்டு அந்த inhale பண்ற air போயிட்டு ரிச் இன் ஆக்சிஜனில் ஆக்சிஜன் ரிச்சான ஏரை மட்டும் நம்ம பிளட் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிச்சான ஏரை கிவ் அவுட் பண்ணிவிடும். ஓகேவா, ஸோ அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர். ஓகே, எக்ஸலேஷனாக அந்த கிவ் அவுட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, ஏர் ரிச் இன் கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் எக்ஸலேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒர்க் இன் 3 main steps. Okay, number 1 step inhalation, step 2 exchange of gases, step 3 exhalation. Okay, first we will learn about inhalation. Okay, so respiratory system oda function first inge start agudhu inhaling of air. Okay va, நம்ம air take in பண்றோம்ல, that is the first step of respiratory system. Okay, that is the first function of respiratory system. Okay, எப்படி inhale பண்றோம் air? எஸ், நம்மளோட diaphragm muscle pull down ஆகும்போது என்ன ஆகும், diaphragm muscle contract ஆகும்போது lungs pull down ஆகும். ஸோ lungs pull down ஆகிறனால rib cage outwardல மூவ் ஆகிட்டு லங்ஸ்க்கு ஒரு லங்ஸோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா, லங்ஸோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்ம ப்ரீத் இன் பண்ணுற ஏர் உள்ளே என்ட்ராகும் லங்ஸ்குள்ளே. ஓகேவா, எப்படி என்ட்ராது? எஸ், நம்ம ஏரை இன்ஹேல் பண்ணுறோம் நாஸ்ட்ரில்ஸ் வழியாக. ஸோ நாஸ்ட்ரில்ஸ் வழியாக இன்ஹேல் பண்ண ஏரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிக்கலை சிலியாக ட்ராப் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ பியோர் ஏரை நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து நேசல் கேவிட்டிக்கு மூவ் பண்ணும். நேசல் கேவிட்டியில் இருக்க மியூக்கஸ் என்ன பண்ணும், ஏரை மாய்ஸ்சர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ்க்கு அனுப்பும். ஃபேரிங்ஸ் அப்படிங்கிற டியூப் என்ன பண்ணும், நேசல் கேவிட்டியிலேருந்து ஏரை ட்ரக்கியாவுக்கு ஃபேரிங்ஸ் வந்து பாஸ் பண்ணும். ஓகே, ட்ரக்கியா என்ன பண்ணும், ட்ரக்கியா வந்து 2 டியூப்ஸாக டிவைட் ஆகிருக்கு. என்னது, ப்ராங்கையாக டிவைட் ஆகிருக்கும். ஆமாவா, ப்ராங்கை லங்ஸாக டிவைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ப்ராங்கையாக டிவைட் ஆகி அந்த ப்ராங்கை வந்து லங்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, 2 ப்ராங்கையா, லெஃப்ட் bronchus, right bronchus, singular bronchus, plural bronchi. Okay, so trachea 2 tubes are divided ஆயிருக்கு. என்னது, இந்த டியூப்ஸ் நேம் bronchi. ஓகே, அந்த bronchi எதோட கனெக்ட் ஆகிருக்கு, லங்ஸோட. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏர் இப்போ எங்கே ஆகும், bronchi வழியாக லங்ஸ்குள்ளே போகும். எப்படி போகும், bronchi holes யூஸ் பண்ணி லங்ஸ்க்கு போகும். ஓகேவா, அங்கே bronchi holesலேருந்து எங்கே போகும்னா alveoli-க்கு போகும். வேர் இட் கோஸ், alveoli-க்கு லங்ஸில் bronchi holesல இருக்க ஏர் alveoli-ல போய் ரீச் ஆகும். ஓகேவா, இதுதான் inhalation process. Okay, this is the inhalation process. Next, exchange of gas. Exchange of gases na நம்மளோட இன்ஹேல் பண்ணுற ஏர் ஃபைனலாக எங்கே போய் ரீச் ஆகுது, ஆல்வியோலையில் ரீச் ஆகுது. அம்மா ஃபைனலாக எங்கே போய் ரீச் ஆகுது, ஆல்வியோலை எப்படி இருக்கும், ஒரு ஏர் சாக் மாதிரி இருக்கும், கிரேப் லைக் ஏர் சாக். ஓகேவா, நம்மளோட கிரேப்ஸ் சாப்பிடுவோம்ல, ஸோ கிரேப் லைக் ஏர் சாக் மாதிரி ஆல்வியோலை இருக்கும். ஸோ அங்கே தான் ஃபைனலாக ப்ராங்கி ஹோல்ஸ்லேருந்து ஏர் போய் நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ரீச் ஆகும். ஓகேவா, அங்கே என்ன ஆகும்னா அந்த ஆல்வியோலைக்கு க்ளோஸ்லேயே பார்த்தீங்கன்னா டைனி பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸ்மால், டைனி மீன்ஸ் TINY, டைனினா ஸ்மால். ஓகே, ஆல்வியோலைக்கு க்ளோஸாக ஸ்மால் பிளட் வெசல்ஸ் இருக்கும். பிளட் வெசல்ஸ் எந்த சிஸ்டமில் வரும், as we learn blood vessels in circulatory system. So blood vessels are part of circulatory system. ஓகேவா, ஸோ ஆல்வியோலையோட என்ன அட்டாச் ஆகிருக்கு, க்ளோஸாக பிளட் வெசல்ஸ் இருக்குது. அந்த பிளட் வெசல்ஸ் எந்தோட பார்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டமோட பார்ட். ஆமாவா, இந்த பிளட் வெசல்ஸ் ஆர் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் வால்ஸ் ஆஃப் த alveoli. alveoli வாலோட
ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டில் இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கும். இங்கே என்ன நடக்கும்னா ஆல்விவோலையில் நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏர் ரீச் ஆகுது இல்லை, அந்த ஆல்விவோலையிலேருந்து என்ன ஆகும்னா நம்ம இன்ஹேல் பண்ண ஏரில் இருக்க ஆக்சிஜனை வந்து பிளட் வெசல்ஸ் யூஸ் பண்ணி ஆர்பிசிக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா, ஆர்பிசி பிளட் வெசல்ஸில் இருக்க ஆர்பிசி என்ன பண்ணும், பிளட்டில் இருக்க ஆர்பிசி இருக்குல்ல, நம்ம பாடியில் பிளட் வெசல்ஸில் என்ன இருக்கும், ஃபுல்லாக பிளட்டு தான் இருக்கும். ஆமாவா, நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டமில் படித்தோம். ஸோ அந்த பிளட்டில் இருக்க ஆர்பிசி என்ன பண்ணும், ஏரில் இருக்க ஆக்சிஜனை நம்ம ஹியூமன் பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே ஆல்வியோலை என்ன பண்ணுன்னா நம்ம பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு ரிச்சான ஏர் இருக்கும்ல, அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணி நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்ஹேல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எப்படி நடக்குதுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், இமேஜஸ் தெரியுதா, 2 images. This is alveoli images. Okay, இது என்னதுமா, இதுதான் உங்களோட alveoli, single alveolus. Okay, this is the image of an single alveolus. Okay வா, ஸோ அந்த alveolus எப்படின்னா நம்ம இன்ஹேல் பண்ணுறோம்ல, இன்ஹேல் பண்ணுற ஏர் எங்கே ரீச் ஆகும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லனா ஆல்விஓலையில் ரீச் ஆகும். அந்த ஆல்விஓலையோட என்ன அட்டாச் ஆகிருக்குன்னா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டாக்டில் பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமோட பார்ட். ஓகே, ஸோ இப்போ ஆல்விவோலை என்ன பண்ணும், ஏரை பிளட் வெசல்ஸ்க்கு சென்ட் பண்ணும். ஓகேவா, பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும், பிளட் வெசல்ஸில் ஃபுல்லாக என்ன இருக்கும், பிளட் தான் இருக்குமா. ஸோ அப்போ பிளட் வெசல்ஸில் இருக்க பிளட்டில் ஆர்பிசி இருக்குமா, ரெட் பிளட் செல்ஸ். நம்ம என்ன படித்தோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயே ஆர்பிசி தான் ஆக்சிஜனை ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுன்னு படித்தோம். ஆமாவா, ஸோ அப்போ ஆர்பிசி என்ன பண்ணும், ஏரில் இருக்க ஆக்சிஜனை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு ஹியூமன் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் பாஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏர் இருக்குல்ல, அந்த ரிச் ஏர் பிளட் வெசல்ஸில் இருக்க வெயின் இருக்குல்ல, பிளட் வெசல்ஸில் வெயின் இருக்குல்ல, அந்த வெயின் வழியாக எகெயின் ஆல்வியோலைக்கே வந்துட்டு ஆல்வியோலைலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமன் பாடியிலேருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏரை எக்ஸாஸ்ட் பண்ணிவிடுவோம், எக்ஸ்ஹேல் பண்ணிவிடுவோம். ஓகேவா, எக்ஸ்ஹேல் பண்ணிவிடுவோம். ஓகே, திஸ் இஸ் த ப்ராசஸ் ஹவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஹேப்பன்ஸ் இன் அ ஹியூமன் பாடி. ஓகே, next all of you take SR4 in your reader. Okay, SR4. So 3 main steps in our respiratory system function. Am I right? Number first step inhalation, number 2 exchange of gases, number 3 exhalation. Exhalation எப்படி நடக்குது, எஸ் நம்மளோட டயஃப்ராம் வந்து என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகி இந்த டயஃப்ராம் ரிலீஸ் ஆகிட்டு நம்மளோட லங்ஸ் புல் அப் ஆகும். நம்மளோட லங்ஸ் என்ன புஷ் அப் ஆகும், நம்மளோட லங்ஸ் நாட் புல் அப், புஷ் அப் ஆகும். நம்மளோட லங்ஸ் புஷ் அப் ஆகி நம்மளோட ரிப்கேஜ் இன்வர்டில் வந்து நம்மளோட ரிப்கேஜ் அவுட்வேர்டில் இருந்த ரிப்கேஜ் இன்வர்டில் வந்துட்டு லங்ஸோட ஸ்பேஸை டிக்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிச்சான ஏர் இப்போ என்ன ஆகிடும், நம்ம ஹியூமன் பாடியிலேருந்து எக்ஸ்ஹேல் ஆகிடும். ஓகேவா, திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ஹலேஷன். ஓகே, ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 3 மெயின் ஸ்டெப்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே, இன்ஹலேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், எக்ஸ்ஹலேஷன். ஆமாவா, இன்ஹலேஷன்னா என்னது, ஆஸ் யூஷுவல் நம்ம நாஸ்ட்ரில்ஸ் வழியாக ப்ரீத் இன் பண்ணுறோம். எப்படி ப்ரீத் இன் பண்ணுவோன்னா டயஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆகி லங்ஸ் புல் டவுன் ஆகிட்டு லங்ஸோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா, எப்படி ரிப்கேஜ் வந்து மூவ் அவுட்வர்ட் ஆகும்போது லங்ஸோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகி இன்ஹேல் பண்ணுவோம். அப்படி இன்ஹேல் பண்ணுற ஏர் எங்கே போய் ரீச் ஆகும், நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து நோஸ்லேருந்து ட்ரக்கியா, நோஸ்லேருந்து ஃபேரிங்ஸ்லேருந்து ட்ரக்கியாலேருந்து லங்ஸ்லேருந்து ப்ராங்கி ஹோல்ஸ். ஆமாவா, ப்ராங்கி ஹோல்ஸ்லேருந்து எங்கே போய் ரீச் ஆகும், ஆல்விஓலைக்கு ரீச் ஆகும். ஓகே, ஆல்விஓலையோட க்ளோஸில் என்ன அட்டாச் ஆகிருக்கும், பிளட் செல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஆமாவா, ஸோ ஆல்விஓலையில் ரீச் ஆகிற வரைக்கும் இன்ஹலேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். ஆமாவா, ஏன்னா ஏரில் 2 டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது. என்னென்ன கேஸஸ்,
ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது ஆமாவா. ஸோ அப்போ நமக்கு ஹியூமன் பாடிக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் மட்டும்தான் தேவை. அப்போ கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணும், இங்கே ஆல்விவோலையில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஆல்விவோலை பக்கத்துலேயே க்ளோஸ் கான்டாக்டில் டைனி பிளட் வெசல்ஸ் இருக்கும் ஆமாவா. இந்த டைனி பிளட் வெசல்ஸ் எங்கே படித்தோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் படித்தோம். பிளட் வெசல்ஸில் என்ன இருக்குது, ஆர்டரிஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது ஆமாவா. பிளட் வெசல்ஸில் என்ன இருக்குது, நிறைய ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் இருக்கும், கேபிலரிஸ் இருக்கும் ஆமாவா. அதே போல் பிளட் வெசல்ஸ் ஃபுல்லாக என்னவால் ஃபில் ஆகிருக்கும், பிளட்டால் ஃபில் ஆகிருக்கும் ஆமாவா. பிளட்டில் என்ன இருக்குன்னு படித்தோம் சர்க்குலேட்டரி சிஸ்டமில், எஸ் டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இருக்குது ஆமாவா. ஸோ இப்போ என்னாகும், ஆல்வியோலையில் ரீச் ஆகிருந்த ஏர் டைனி பிளட் செல்ஸ் பிளட் வெசல்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும் ஓகேவா. இப்போ பிளட் வெசல்ஸில் இருக்க பிளட்டில் இருக்க ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த ஏரில் இருக்க ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜன் ரிச் ஏரை மட்டும் எடுத்துட்டு ஹியூமன் பாடி பார்ட்ஸ்க்கெலாம் பாஸ் பண்ணும் ஓகே. இப்போ பிளட் வெசல்ஸில் இருக்க வெயின் என்ன பண்ணுன்னா, கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏர் இருக்குல்ல, அது வெயின் மூலிமா எகெயின் ஆல்வியோலைக்கு வந்துடும் ஓகேவா. இதுதான் என்ன ப்ராசஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னாகும், அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏரை இப்போ நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணணும். எப்படி எக்ஸ்ஹேல் பண்ணுவோம், இன்ஹேலேஷனில் டயஃப்ராம் மசில் என்ன இருந்தது, கான்ட்ராக்ட் ஆகிருந்ததா, இப்போ டயஃப்ராம் மசில் ரிலீஸ் ஆகிடும். டயஃப்ராம் மசில் ரிலீஸ் ஆகும்போது லங்ஸ் என்னாகும், புஷ் அப் ஆகும். லங்ஸ் என்னாகும், புஷ் அப் ஆகும். லங்ஸ் புஷ் அப் ஆகும்போது ரிப்கேஜ் இன்வர்டில் வந்துடும். ரிப்கேஜ் இன்வர்டில் வரும்போது லங்ஸோட ஸ்பேஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு ஏரை நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணிவிடும் ஓகேவா. இப்படி தான் நம்ம ஹியூமன் பாடியில் ஆக்சிஜன் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் மிஸ் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஆமாவா. ஒரு 10 minutes 5 minutesக்கு நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது எல்லாமே வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம ஹியூமன் பாடியில் டேக் பிளேஸ் ஆகிடும் ஓகேவா. ஓகே சி question, why cannot we live without breathing for a few minutes? நம்மனால ஏன் few minutes கூட breathe பண்ணாமல் நம்ம ரோஸை ரெண்டையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் இருக்க முடியுமா, நம்மளால இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஓகேவா. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது, ஆக்சிஜனை பாடிக்குள்ளே கொண்டு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை பாடியிலேருந்து வெளியே எடுக்கணும் ஆமாவா. ஏரை இன்ஹேல் பண்ணும்போது ஏரில் இருக்க ஆக்சிஜனை உள்ளே வச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுக்கணும். நம்ம ஹியூமன் பாடிக்கு ஆக்சிஜன் ஏன் தேவைப்படுது, ஏன்னா நம்ம நிறைய ஒர்க்ஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் ஆமாவா. நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னா நம்ம பாடிக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை ஆமாவா. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது, நம்ம நியூட்ரியன்ஸ்லேருந்து கிடைக்குது. நியூட்ரியன்ஸ் எங்கே, ஃபுட் ஆமாவா. அந்த நியூட்ரியன்ஸை நம்ம ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் தேவை ஓகேவா. ஆக்சிஜன் தான் டேக்கின் ஹெல்ப்ஸ் டு ரிலீஸ் த எனர்ஜி நீடட் பை our body and the carbon dioxide is a waste that needs to be removed from our body. This process is continuous and cannot be stopped ஓகேவா. ஏன் நம்மனால ஒரு நிமிஷம் ஃபியூ மினிட்ஸ் கூட ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னா, நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவையான எனர்ஜியை எது ரிலீஸ் பண்ணும், ஆக்சிஜன் தான் ரிலீஸ் பண்ணும் ஓகேவா. ரிலீஸ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும், ஆக்சிஜன். ஸோ நம்ம ஹியூமன் பாடினால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியாது. ப்ரீத்திங் அப்படிங்கிறது கண்டினியூவஸ் ப்ராசஸ். ப்ரீத்திங் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஆமாவா. ஏன்னா ப்ரீத்திங் ஆமாம், ப்ரீத்திங்கில் எங்கே நடக்கும், லங்ஸ் ஆமாவா. லங்ஸில் இருக்க மசில்ஸ்லாம் என்ன மசில்ஸ், voluntary muscles or involuntary muscles are? What is the muscle connected to lungs? Yes, involuntary muscles. So involuntary muscles activities எல்லாம் human beings-னால stop பண்ண முடியாது ஆமாவா. So breathing process cannot be stopped by human being okay. It can be only controlled by nervous system. Am I right? The process can be controlled only by nervous system. Nervous system எந்த part control பண்ண முடியும்,
எஸ், நம்மளோட பிரைன் ஸ்டெம் இருக்குல்ல, நம்மளோட செரிப்ரமையும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணுற பிரைன் ஸ்டெம்மால் மட்டும்தான் இன்வாலண்ட்ரி ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரீத்திங், பீட்டிங் ஆஃப் த ஹார்ட், டைஜஷன் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் பிரைன் ஸ்டெம்னால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கனெக்ஷன் பிட்வீன் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கும் கனெக்ஷன் இருக்குது. எஸ், எப்படி ஆல்விவோலை பக்கத்துலேயே என்ன இருக்குது, ஒரு டைனி பிளட் வெசல்ஸ் இருக்கமா, அந்த டைனி பிளட் வெசல்ஸில் இருக்க பிளட்டில் இருக்க ஆர்பிசி தான் என்ன பண்ணுது, நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏரில் இருக்க ஆக்சிஜன் ரிச் ஏரை செப்ரேட் பண்ணி ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுது. அதே போல் கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏரெல்லாம் பிளட் வெசல்ஸில் இருக்க வெயின் மூலயமா தான் எகெயின் ஆல்வியோலைக்கு ரீச் ஆகி ஆல்வியோலையிலேருந்து ஹியூமன் பாடியிலேருந்து எக்ஸ்ஹேல் ஆகும். ஸோ அதனால திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து ஆல்வியோலைக்குள்ளேயும் பிளட் வெசல்ஸ்க்கு நடுவுலையும் தான் நடக்குது. ஸோ அதனால திஸ் இஸ் த மெயின் கனெக்ஷன் ஆஃப் respiratory system and circulatory system. Next, breathing rate. ஓகேவா? breathing rate na 1 minute நம்ம ப்ரீத் பண்ணுறோம்ல, பர்சன் ப்ரீத் இன் 1 minute. 1 minute நம்ம என்ன ப்ரீத் பண்ணுறோன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ரீத்திங் ரேட் இருக்கோங்க. 1 minute how many times நம்ம ப்ரீத் பண்ணுறோமோ தட் இஸ் ஆர் ப்ரீத்திங் ரேட். ஓகேவா? 1 inhalation 1 exhalation 1 breath. ஓகேவா? 1 inhalation plus 1 exhalation 1 breath. அது மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்பர் ஆஃப் இன்ஹலேஷன்ஸ் எக்ஸ்ஹலேஷன் பண்ணுறோம். கண்டினியூஸாக ப்ரீத் பண்ணுறது தான் ப்ரீத்திங் ப்ராசஸ். ஓகேவா? 1 inhalation plus 1 exhalation is equal to 1 breath. ஓகேவா? ப்ரீத்திங் ரேட் எதை பேஸ் பண்ணினா நம்ம 1 minute எவ்வளோ ப்ரீத் பண்ணுறோமோ பேஸ்ட் ஆன் தட் our breathing rate is calculated. ஓகேவா? இப்போது நம்ம ரெஸ்ட்டாக இருக்கோம், எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஒரு 2 minutes ரெஸ்ட்டாக இருந்துச்சு, நம்ம 1 minute ப்ரீத் பண்ணி பார்த்தோன்னா ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங், அதாவது 18+ இருக்க ஹியூமன் பீயிங் ப்ரீத் பண்ணும்போது ஹவு மெனி டைம்ஸ் அவங்க ப்ரீத் பண்ணுவாங்கன்னா 15 to 18 times ப்ரீத் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹவு மெனி டைம்ஸ்? 15 to 18 times an adult human being can breathe when they are in rest. when they are in rest. ஒரு ஹியூமன் பீயிங், அடல்ட் ஹியூமன் பீயிங் ரெஸ்ட்டாக இருக்கும்போது 1 minute அவங்க ப்ரீத்தை கவுண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ டைம்ஸ் ப்ரீத் பண்ணுவாங்க? 15 to 18 times ப்ரீத் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் அடல்ட் ஹியூமன் பீயிங் ரெஸ்ட்டாக இருக்கும்போது 15 to 18 times ப்ரீத் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 5 minutes வாக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களோட ப்ரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் 1 minute. அதே போல் நெக்ஸ்ட்டு 3 minutes நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிவிட்டு வந்து ப்ரீத் பண்ணாங்கன்னா அப்பையும் ப்ரீத்திங் ரேட் 1 minute இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் 1 minute சைலண்ட்டாக இருந்துட்டு உங்களோட ப்ரீத் ரேட்டை கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 5 minutes நல்லா வாக் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரீத் ரேட்டை கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து 3 minutes நல்லா ரன் பண்ணிவிட்டு வந்து உங்களோட ப்ரீத் ரேட்டை 1 minute கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே? சிட்டிங்னால ரெஸ்ட்டாக இருக்கும்போது நார்மலாக இருக்கும். ஓகேவா? வாக் பண்ணும்போது வாக் பண்ணிவிட்டு வந்து ப்ரீத் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கும் 1 minute ப்ரீத் ரேட்டு. அதுவே ரன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது அதை விட ஹையாக இருக்கும் உங்களோட 1 minute ப்ரீத்திங் ரேட். ஓகே? ஏன் வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஏன் ப்ரீத்திங் ரேட் அதிகமாக? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மெயினாக ரன்னிங்கு, எக்ஸசைஸு, ஜம்பிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஏன் நம்மளோட ப்ரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா நம்ம எக்ஸசைஸோ இல்லை நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய எனர்ஜி தேவை. ஆமாவா? நிறைய எனர்ஜி தேவைன்னா நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு நிறைய நியூட்ரியன்ஸ் தேவை. ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் எனர்ஜியை நம்ம பாடி பார்ட்ஸில் எது ரிலீஸ் பண்ணுது? ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ஆக்சிஜனோட ஹெல்ப் மூலிமா தான் நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு தேவையான எனர்ஜியை பிளட் ரிலீஸ் பண்ணுது. ஆமாவா? ஸோ அதனால தான் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரீத்திங் ரேட், நம்மளோட ஆக்சிஜனோட நீட் வந்து எக்ஸஸ் ஆகுது. ஓகேவா? ப்ரீத்திங் ரேட் ஆஃப் அ பர்சன் இன்க்ரீசஸ் வித் increased physical activities like exercising, running, jumping, etc.
The breathing rate of an adult human being after exercise can increase up to 25 per minute or even more. ஓகேவா? ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங், அதாவது 18 ப்ளஸில் இருக்காங்களா, ஏஜ் 18 ப்ளஸில், அந்த அடல்ட் ஹியூமன் பீயிங் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வந்து 1 minute ப்ரீத் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரீத்திங் டைம் பார்த்திங்கன்னா 25 டைம்ஸ் இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்ம ஹியூமன் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நிறைய எனர்ஜி தேவை. ஸோ அந்த நிறைய எனர்ஜி தேவைன்னா அந்த எனர்ஜியை பிளட் எப்படி ரிலீஸ் பண்ணுது எல்லா பாடிஸ்க்குனா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜனால் தான் பிளட் வந்து ஹியூமன் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணும், பிளட்டுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ அதனால ப்ரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட கனெக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஏர் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டையுமே நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணுறோம். ஆமாவா? தென் என்ன பண்ணுறோம், நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து நேசல் கேவிட்டி போகுது, நேசல் கேவிட்டிலேருந்து லங்ஸ்லேருந்து ப்ராங்கை வரும், ப்ராங்கைலேருந்து ப்ராங்கி ஹோல்ஸ் போகணும், ப்ராங்கி ஹோல்ஸ்லேருந்து ஆல்வியோலை போகும். ஓகே, ஆல்வியோலையில் என்ன ஆகும், ஆல்வியோலையோட பிளட் வெசல்ஸ் க்ளோஸ் காண்டாக்டில் இருக்குது. ஆமாவா? அங்கே பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும், பிளட் வெசல்ஸில் இருக்க பிளட்டில் இருக்க ஆர்பிசி என்ன பண்ணும், ஏர் ரிச் அண்ட் ஆக்சிஜனை மட்டும் ட்ராப் பண்ணி எடுத்துட்டு அதை ஹியூமன் பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணும். ஓகேவா? பிளட் வெசல்ஸ் என்ன பார்ட் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ அதே போல் பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும், பிளட் வெசல்ஸில் இருக்க வெயின் என்ன பண்ணுன்னா, ஏரில் இருக்க ஏர் ரிச் இன் கார்பன் டை ஆக்சைடை ஆல்வியோலைக்கு எகென்ஸ்ட் சென்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஆல்வியோலைக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஆல்வியோலை என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் our respiratory system, and this is also the connection between our respiratory system and circulatory system. Okay, today's homework worksheet 1. In your workbook you have to do worksheet 1. Worksheet 1 is your homework. Okay students, those who are having workbook, do the answer in your pencil. Those who are not having workbook, do the answers in your homework note. Okay, I'll give you 2 minutes time to note down the questions in your homework note. Those who are not having workbook. Okay, your time starts now. Write it fast. Students, still 1 more minute. Write it fast. Okay, students, have you all copied the questions in your homework note? Okay. All of you take worksheet 4. Those who are having workbook, take worksheet 4. Those who are not having workbook, please look at your screen. Have you all taken, students? Okay.
working of the respiratory system. Fill in the blanks to understand the working of the respiratory system. Okay, so இப்போ என்னன்னா உங்களோட respiratory system எப்படி work பண்ணுறதுன்னு அவங்க ஒரு diagram chart கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வெயிட்மா. First, the diaphragm contracts and helps in dash air in. Diaphragm contract ஆகும்போது என்ன ஆகும்? ஏரை புல் பண்ணும். ஆமாவா? ஏரை என்ன பண்ணும்? புல் பண்ணும். ஓகே, ஸோ புல்லிங் ஏர். நெக்ஸ்ட், ஆக்சிஜன் ரிச் ஏர் என்டர்ஸ் த நேசல் கேவிட்டி. ஆமாவா? ஆக்சிஜன் ரிச் ஏர் எங்கே என்டர் ஆகும்? ஏரை புல் பண்ணும்போது நம்மளோட டயஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம நாஸ்ட்ரில்ஸ் வழியாக ஏரை புல் பண்ணுறோம். ஆமாவா? நாஸ்ட்ரில்ஸ் வழியாக ஏரை புல் பண்ணுறோம். புல் பண்ணுற ஏர் எங்கே போகும்? ஆக்சிஜன் ரிச் ஏர் நேசல் கேவிட்டிக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு, டேஷ் இன் த நேசல் கேவிட்டி மாய்சன்ஸ் த ஏர். எஸ், நேசல் கேவிட்டியில் இருக்க மியூக்கஸ் தான் வந்து ஏரை மாய்சன் பண்ணும். ஓகேவா? ஸோ மியூக்கஸ். நெக்ஸ்ட்டு, bronchi split into small bronchi இருக்குல்ல, 2 bronchi, right bronchus, left bronchus. ஸோ அந்த bronchus ஃபர்தராக எப்படி டிவைட் ஆகிருக்கு, ஸ்ப்ளிட் ஆகிருக்கு? எஸ், tiny bronchi holes. ஆமாவா? small bronchi holes. ஓகே, நெக்ஸ்ட், the trachea enters the lungs and splits into 2 bronchi. ஆமாவா? trachea என்ன ஆகும்? லங்ஸில் என்ட்ரு ஆகும். எப்படி? 2 bronchi மூலிமா லங்ஸில் என்ட்ரு ஆகிருக்கு. ஓகேவா? Next, dash rich air passes through the pharynx and the trachea. Yes, oxygen rich air தான் நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவை. ஸோ அப்போ ஆக்சிஜன் ரிச் ஏர் தான் எங்கே போகும்? pharynx அண்டு ட்ரக்கியாவுக்கு பாஸ் ஆகும். ஓகே, சாரி கண்ணா, மியூக்கஸ்லேருந்து ட்ரக்கியாலேருந்து தான் மியூக்கஸ் டு pharynx டு ட்ரக்கியா, pharynx to trachea to bronchus. Next, bronchus to bronchiole. Okay, sorry, wait. So diaphragm contracts, oxygen rich air enters into our nostrils. ஆமாவா? nasal cavity nostrils வழியாக உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு, nasal cavityயில் இருக்க mucous membrane ஏரை மாய்ஸ்டன் பண்ணும். அதுக்கப்புறம் என்னாகும்? எஸ், ஏர் வந்து எங்கே பாஸ் ஆகும்? ஆக்சிஜன் ரிச் ஏர் ஃபேரிங்ஸ்க்கு வரும். ஓகே, ஃபேரிங்ஸ்லேருந்து தான் ட்ரக்கியாவுக்கு போகும். ட்ரக்கியாலேருந்து ப்ராங்கி. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராங்கி ஹோல். ஈச் ப்ராங்கி ஹோல் ends in tiny dash called the alveoli. Tiny air sacs called the alveoli. Next என்னாகும்? alveoli இருக்கிறது என்னாகும்? bloodோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்குது. அப்போ alveoli are in close contact with the dash vessels, blood vessels. Okay, next, dash passes through the alveoli walls into the blood vessels. Oxygen. Okay, oxygen na alveoli wallsலேருந்து blood vesselsக்கு பாஸ் ஆகும். ஓகே, next, RBC in blood carry the oxygen to the rest of the body. blood vesselsல இருக்க bloodல இருக்க RBC என்ன பண்ணும்? ஆக்சிஜனை ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் கேரி பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னாகும்? கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த blood goes into the alveoli. ஆமாவா? கேஸில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு என்னாகும்? alveoliக்கு எகெயின் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னாகும்? இப்போது டயஃப்ராம் எக்ஸ்பேண்ட் ஆகி லங்ஸ் வந்து புஷ் ஏர் அவுட். ஓகே, லங்ஸ் என்ன பண்ணும்? ஏரை புஷ் அவுட் பண்ணிடும். ஓகேவா? திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் அ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ யுவர் homework. Wait, this is also your homework. Next, worksheet 5. Take worksheet 5. This is your homework. This is also your homework. Worksheet 5 is also your homework. Next, worksheet 6. This is also your homework. Okay, so today worksheet 1, worksheet 6, worksheet 5, worksheet 4. These 4 worksheets are your homework. Worksheet 1, worksheet 4, worksheet 5, worksheet 6 your homework. Okay va? Students, those are not having workbook, please take screenshot of your
ஒர்க் புக் பேஜ். ஓகேவா? உங்கள் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதுல, இப்போ ஒர்க் ஷீட் 5 வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் எடுத்துகிட்டு கொஷின்ஸை உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் நோட் டவுன் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே போல் ஒர்க் ஷீட் 6ஐயும் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஹோம்ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஒர்க் புக் இருக்கவங்க ஒர்க் புக்கில் பென்சிலில் ஆன்சர் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் பென் டு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். we will meet in our next class.